சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்திலிருந்து மெரினா நினைவிடம் நோக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா நினைவு தின அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா நினைவு தின அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்திலிருந்து மெரினா நினைவிடம் நோக்கி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் சென்னையில் அமைதி பேரணியானது நடைபெற்று வருகிறது. அண்ணா நினைவு தின அமைதி பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 57வது நினைவு நாளை முன்னிட்டு திமுக சார்பில் நினைவு நாள் அமைதி பேரணி தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. அண்ணாவினுடைய நினைவு நாளை ஒட்டி அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையில் இருந்து வாலாஜா சாலை வழியாக மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்திற்கு அமைதி பேரணி என்பது தொடங்கி இருக்கிறது. வாலாஜா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலையில் இருந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் தமிழகத்தினுடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த முதல்வருடன் சேர்ந்த இந்த அமைதி பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பேரணிகளுக்கான இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் நடந்து செல்லக்கூடிய தூரம் முழுவதுமாக 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். வாலாஜா சாலை அண்ணா சிலையில் இருந்து பேரணி செல்லி வழி முழுவதும் மெரினா கடற்கரை பகுதி வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் அன்று அங்கிருந்து மரியாதை செலுத்திவிட்டு கலைஞர் நினைவிடம் வரைக்கும் நடந்து வந்திருந்தார். இன்று அண்ணாவினுடைய 57வது நினைவு நாளை ஒட்டி இந்த அமைதி பேரணி என்பது தொடங்கியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.